ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். திருவாடிப்பூர மகோத்சவம் நம்மளையும் அறியாமல் ரொம்ப சந்தோஷமான அனுபவமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொட்டுச்சத்தம், எங்கே பார்த்தாலும் ஜனங்கள். இப்போவே பெருமாள் முன்னாடி கோலாட்டம் போட்டுன்னு வந்துட்டுருக்கிற பாகவதர் கூட்டம். இன்றைக்கி சேனை முதல்வர் புறப்பாடாயாச்சு. ஜெயமால்யதா யானை முன்னாடி வந்துட்டுருக்கா. ஜெயமால்யதாவுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்மளையும் அறியாமல் ஒரு சந்தோஷம். ஆண்டாள் நமக்காக 10 நாள் கிளம்புறா, வந்துடுறா. சென்னை முதல்வர் புறப்பாடு. தாயார் 10 நாள் திருநாளில் இன்றைக்கி கூட்டு மாட வீதியில் சேவிச்சுக்கோன்னு அனுகிரகம் பண்ணா. ஆண்டாள் அனுகிரகத்தில் 10 நாளும் நம்ம எல்லாரும் சேவிக்கணும், கூடியிருந்து குளிரணும்னு ஆத்மார்த்தமாக ஆசைப்படுறேன். ஆண்டாள் என்ன நியமிக்கிறாளோ தெரியல. கோஷ்டிக்கார வர அமைதியாக அனுபவிப்போம். கந்தாடத்தரில் போத்தீஸ் வாசலில் சென்னை முதல்வர் எழுந்திருக்கார். சென்னை முதல்வர் எதுக்கு எழுறார்? அதோட தாத்பரியம் என்ன? பெருமாள் வரத்துக்கு முதல் நாள் எல்லாம் கரெக்டாக இருக்கா, தெரு ரோடெல்லாம் நன்னா இருக்கா, எல்லாத்துலேயும் இது பண்ணலாமா, நல்லபடியாக பெருமாள் எழலாமா அப்படின்னு பார்த்து இவர் ஓகே சொல்லினா அவர் எழிவர. ஆண்டாள் கோவிலில் சேனை முதல்வரை நம்ம எல்லாரும் சேவிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். மாதவி பந்தல் கீழே இருக்கார் சேனை முதல்வர். இந்த 10 நாள் திருநாளில் வெளியூர்காரெல்லாம் வந்தால் அவசியமாக ஒவ்வொரு இடமா நின்று அனுபவிச்சுட்டு போனோன்னு பிரார்த்திக்கிறோம். கொடிமரம் தாண்டி லக்ஷ்மி நாராயணன் கொரடு பெருமாளே சேவிச்ச பெருமாள் இவர். இந்த பக்கம் வலது பக்கம் திரும்பினா சேனை முதல்வர் இருப்பார். மாதவி பந்தல் கீழே இருப்பார். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலங்கள் அனுபவிக்கிறோம் இல்லையா, அதுக்கு கீழே சேனை முதல்வர் எழுதியிருப்பார். அவரை அனுபவிக்கணும். நாடகசாலை தெரு வந்துட்டார். ஜெயமால்யதா யானை முன்னாடி வர சேனை முதல்வர் ஏழ்றார். கேரட்டு பழங்கள் கொடுத்தா மட்டும் வாங்கிக்கிறா மால்யதா, பைசா கொடுத்தாலாம் தெருவில் வாங்கிக்கிறது இல்லை. அதே மாதிரி ஆசீர்வாதமும் கிடையாது. இது மட்டும் பண்ணுறா. இவர் பார்த்து ஓகே, ரோடு ஓகே அப்படின்னு சொன்னால் பெருமாள் நாளையிலேருந்து கொண்டாடுவார். நாளையிலேருந்து வெளியில் வருவார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருவாடிப்பூர மகோத்சவம் நாளைக்கு கொடியேறது ரொம்ப விமர்சையான கொண்டாட்டம். ஜேன்னு பயங்கர கூட்டமாக இருக்கும். அநேகமாக உள்ளூர்காராக தள்ளி நின்றுட்டு தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும்.
இந்த கூட்டம் அந்த கூட்டம் இல்லை. அநேகமாக ஆடிப்பூர ஆண்டாள் உள்ளூர்காரா வந்து தள்ளி நின்று தான் சேவிப்போம். காலையில் கொடியேற்றம், அதுக்கப்புறம் நடுவில் சிங்கமாள் குரட்டில் பந்தல் மண்டபத்தில் சிங்கமாள் குரட்டில் மண்டபப்படியாகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வானமாமலை மடத்துக்கு எழுவர், அங்கே ஒரு திருமஞ்சன ஆகி பாட்டாகும், பெரியாழ்வார் திருமொழியாகும். ரொம்ப அழகான வைபவம், அவசியம் அனுபவிக்கணுமா பிரார்த்திக்கிறோம். அங்கேருந்து புறப்பாடாகி நிதானமாக ரொம்ப ரொம்ப நிதானமாக புறப்பாடாவர். மேலே கச்சேரியும் அதுவும் பாட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆண்டாள் ஜில்லு 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 ஜில்லுன்னு ஆண்டாள் மன்னாரும் சேத்தியில் தான் வருவா. 16 வண்டி சப்பரம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த ஊரில் 16 வண்டி சப்பரம் விசேஷம். இதனோட தாத்பரியம் என்னன்னு நாளைக்கு சொல்கிறேன். இதில் இன்னும் ரொம்ப விசேஷம் என்னென்னா, இங்கே ஒரு கற்பூரம் ஆகும், புறப்பாடாகும்போது ஒரு கற்பூரம் ஆகும். இதை சேவிக்கிறதுக்கு 30 கோடி தேவர்கள் அங்கே கூடியிருப்பா. ஆழ்வார் ஆண்டாள் தகப்பனாரு பெண்ணு 2 பேரையும் பெற்று கொடுத்த ஊர் பெரிய வடபத்திரசாயி ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆனி மாசம் சுவாதி கோடி தேவர்களும் நம்மளை ஆசீர்வதிப்பா. அதை தேர் முன்னாடி இருக்கே, இதுதான் 16 வண்டி சப்பரம். இதில் தான் ஆண்டாளும் மன்னாரும் நாளைக்கு ஏழி வருவா. ரொம்ப அழகான இருக்கும். இந்த பின்னாடி இருக்க தேர் பாருங்க, கிட்டத்தட்ட பூர்த்தி ஆகிடுத்து. மேலே பாருங்க, கலசம் இல்லை, வடமெல்லாம் கூட வந்து ரெடி ஆகிடுது போல் இருக்குது. சக்கரம், பெரிய பெரிய இரும்பு சக்கரம், கோபுரத்தை சேவிக்கிறோம். பாருங்க, தேரில் இது இல்லை, கலசம் இல்லை. இதுதான் கலசம். இதை இனிமே ஏற்ற போகிறா. ஆண்டாளும் மன்னாரும் சேத்தியில் புறப்பாடு. வானமாமலை மடத்துலேருந்து 16 வண்டி சப்பரம். 16 வண்டி சப்பரம் எங்கன்னா கீழரத வீதியிலேருந்து புறப்பாடாகும். 2 பேரும் சேத்தியில் ஏழுவா. கற்பூரம் அவசியம் சேவிக்கணும். 30 கோடி தேவர்களும் அந்த இடத்துல சேவிக்கிறதுக்கு காத்துருப்பா. நம்மளும் அனுபவிப்போம். கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய்.